அதாவது இன்சோம்னியான்றது வந்து தூக்கமின்மை பிரச்சனை. அந்த தூக்கமின்மை பிரச்சனையை நாமளா உருவாக்கிக்கிறதுன்றது வந்து வேற, தானா உருவாகிறதுன்றது வந்து வேற. இந்த நேரத்தில் நான் வந்து தேங்க் பண்ண வேண்டியது இன்டர்நெட்டுக்கும் அண்ட் நவடேஸ் ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் மொபைல் ஃபோனுக்கும் ப்ளஸ் ChatGPT ஏஐ போன்ற டூல்ஸுக்கு தான் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி அவங்க தான் எங்களுக்கு பேஷண்ட் வந்து அனுப்பிச்சிட்ருக்காங்க. நான் வந்து ஏஐயில் தேடினேன், நான் நெட்டில் தேடினேன், நான் இந்த யூடியூப் பார்த்தேன், நான் அந்த யூடியூப் பார்த்தேன், அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னாருன்ட்டு நீங்களாக இல்லாத ஒரு பிரச்சனையை அதிகமாக்கிட்டு நீங்கள் வரும்பொழுது எங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு, உங்களுக்கு மணி வேஸ்ட். ஆனால் பேஷண்ட் பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா, ஒன்ஸ் தே ஸ்டார்டட் டு ஃபீல்ஸ் பெட்டர் அவங்க வந்து மருந்தை நிறுத்திடுவாங்க அல்லது அவங்களா குறைச்சிடுவாங்க. 99.9% சரியான முறையில் நம்ம ஹோமியோபதி மருந்துகள் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் பக்க விளைவோ அல்லது பின் விளைவுகளோ கண்டிப்பாக இருக்காது. இந்த ஜென்ரேஷன்ல இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு அடுத்து அப்படின்றது பார்த்தோம்னா இன்சோமேனியா தான் சார். சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாரு கேட்டாலும் எனக்கு தூக்கம் வரதில்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஹோமியோபதி மெடிசன் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ரெமிடியா இருக்குமா சார்? ஃபர்ஸ்ட் மெடிசன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போகிறத விட இன்சோம்னியா ஏன் வருதுன்றதை பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஒரு நோய் அப்படின்னா எடுத்த உடனே அதை நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நோய்க்கான அடிப்படை காரணம் என்னன்றதை அவங்க தெரிஞ்சுக்க விரும்புறதில்ல. ஏன் தூக்கம் வராமல் போகுது? நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் சார்? ஏன் ஸ்ட்ரெஸ் வருது? ஒர்க் ப்ரெஷர் இருந்தால் ஸ்ட்ரெஸ் வருது. ஏன் ஒர்க் ப்ரெஷராக எடுத்துக்கிறீங்க? எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு போவீங்க? 6:30 7க்கு போவோம் சார். 7 o'clock. டின்னர் எத்தனை மணிக்கு முடிப்பீங்க? 8:30 9. ஓகே. தூங்குறதுக்கு எப்போ போவீங்க? அது ஒரு 11:30 அந்த மாதிரி. எப்போ தூங்குவீங்க? அது எப்படியும் ஒரு 12:30 வரும் சார். இப்போ அந்த 8:30 to 12:30 உங்களுடைய வேலை என்ன? அந்த டைம் எப்படி போகுதுன்னே தெரியல சார். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். அது எப்படி ஃபாஸ்ட்டாக போகும்? என்ன பண்ணுவீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். பேசிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் ஆகிடும் சார். போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் சார். நான் அதான் சார் பண்ணுவேன். எனக்கு பெருசாக வேலையெல்லாம் இருக்காது. வேலை ஒன்றும் இருக்காது. பேசுறது யார்கிட்ட பேசுவீங்க? ரூம்மேட்ஸ் இருப்பாங்க சார், அவங்க கூட. எவ்வளோ நேரம் பேசுவீங்க? ஃபோன் பார்த்துட்டு இருப்போம் சார். நடுவில் ஃபோன் பார்த்துட்டு இருப்போம் சார். ஃபோன் பார்த்துக்கிட்டு இருப்போம். சரி. இப்போ அந்த தூக்கம் வராமல் போகிறதுக்கு யார் காரணம்? மெயின் ரீசன் மொபைல் தான் சார். மொபைல் பார்த்தோம்னாலே டைம் போகிறது தெரியாது, அப்படியே டைம் போயிடும் சார். அதாவது இன்சோம்னியான்றது வந்து தூக்கமின்மை பிரச்சனை. அந்த தூக்கமின்மை பிரச்சனையை நாமளா உருவாக்கிக்கிறதுன்றது வந்து வேற, தானா உருவாகிறதுன்றது வந்து வேற. இப்போ தானா உருவாகுது அப்படின்னா அதுக்கு நாம ஹோமியோபதியில் நல்ல சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இன்சோம்னியா பிரச்சனைக்கு நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். அதே சமயம் நீங்களா உருவாக்கிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்க தான் மாறணும். புரியுதுங்களா? ஸோ அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுறது தான். அதாவது இப்போது நீங்கள் மொபைல் பார்க்குறதுனால உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா நீங்கள் மொபைல் பார்க்காம இருக்கிறது தான் உங்களுக்கு ரெமெடி. அதை தான் நாங்கள் சொல்லுவோம். ஒரு ஹோமியோ டாக்டராக நாங்கள் அதை தான் சொல்லுவோம். உங்களுக்கு தூக்க மருந்து கொடுத்து தூங்க வைக்க வேண்டியது எங்கள் வேலை கிடையாது. அதே சமயம் தானாக உருவாகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மெடிசின்ஸ் வந்து சிம்டமேட்டிக் மெடிசின்ஸ் கொடுத்து அந்த தூக்கமின்மை பிரச்சனையை நீக்கிறதா எங்கள் வேலை. புரியுதுங்களா? அடிப்படை காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த காரணத்தை நீக்கிறது தான் ஒரு ஹோமியோபதி மருத்துவருடைய வேலைன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே சார். ஆக்சுவலாக இதே மாதிரி தான் சார். இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களே தான் வந்து அந்த விஷயத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு இன்சோமேனியா இருக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளமாக சொல்லி அதுக்கு தனியாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், அலோபதி மெடிசன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் சார், உடம்பளவுலையும் சரி மனசளவுலையும் சரி? இந்த நேரத்தில் நான் வந்து தேங்க் பண்ண வேண்டியது இன்டர்நெட்டுக்கும் அண்ட் நவடேஸ் ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் மொபைல் ஃபோனுக்கும் ப்ளஸ் ChatGPT ஏஐ போன்ற டூல்ஸுக்கு தான் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி அவங்க தான் எங்களுக்கு பேஷண்ட் வந்து அனுப்பிச்சிட்ருக்காங்க. காரணம், ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒருத்தருக்கு தலைவலி, எனக்கு இது நாள் வரை தலைவலியே வந்ததில்லை, ஏன் தலைவலி வந்தது அப்படின்ட்டு அவர் வந்து இன்டர்நெட்டில் தேடுறாரு. ChatGPTலாம் இப்போ வந்தது, நான் சொல்கிறது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அவர் இன்டர்நெட்டில் தேடுறாரு. அவர் தேடும்பொழுது பிரெயின் டியூமர் இருந்தால் கூட ஹெட்ஏக் வரும் அப்படின்னு அவருக்கு காமிக்குது. சரியா? அவர் வந்து உடனே என்ன பண்ணுறாரு, யார் டாப் ஸ்பெஷலிஸ்ட் இன் சென்னை அப்படின்ட்டு பிரெயின் டியூமருக்கு அவரே செலக்ட் பண்ணுறாரு. அவராக போகிறாரு. அந்த டாக்டர் தெளிவாக சொல்லியிருக்காங்க, தம்பி உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் இந்த மருந்தை போடுங்க சரியாக போயிடும்ட்டு ஒரு நார்மலான மெடிசன் எழுதி கொடுத்துருக்காரு. நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் நீங்கள் எப்படி எனக்கு நார்மல்னு சொல்லுவீங்கன்னு அந்த டாக்டர்கிட்ட சண்டை. யார்? இந்த படித்த மேதாவி, என்ன ஃபாரின் ரிட்டர்ன். உடனே என்ன பண்ணுறாரு, சரி ஓகே உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சிடி எழுதி கொடுத்துருக்காரு. சிடி கொடுத்தோடனே சிடியில் என்ன தெரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு எம்ஆர்ஐ எழுதி கொடுங்க அப்படின்னு பேஷண்ட் வந்து டாக்டர் கிட்ட டிமாண்ட் பண்ணுறாரு. அந்த டாக்டருக்கு ஒன்றும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. அவர் 80 years old, அவ்வளோதான். ஒரு நியூராலஜிஸ்ட், ஃபேமஸான நியூராலஜிஸ்ட். இவருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 32 years தான்.
சரிங்களா, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் சிடி எழுதி தரீங்க, நீங்கள் எனக்கு எம்ஆர்ஐ எழுதி கொடுங்கன்றாரு. அந்த 80 இயர்ஸ் ஓல்டு டாக்டர் வந்து ஒரு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்டு, அவர் வந்து சரின்னு எழுதி கொடுக்குறாரு. இவர் போய் எம்ஆர்ஐ எடுக்கிறாரு. எம்ஆர்ஐ எவ்ரிதிங் இஸ் அப்சல்யூட்லி நார்மல். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன சென்டரில் எடுத்ததுனால தான் அது நார்மல் வருது, நான் வேறு எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணுறாரு. அவர்கிட்டையும் இதே கதை தான். இதே மாதிரி கிட்டத்தட்ட 3 வருஷம் என் தலைவலிக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு அவர் தேடி தேடி அலைகிறார். சரிங்களா, ஒரு 2 கட்டப்பை நிறையா ஃபைல், எல்லாமே மெடிக்கல் ரிலேட்டட், சிடி, எம்ஆர்ஐ, பிளட் டெஸ்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 20-30 டாக்டர் வந்து அவர் கன்சல்ட் பண்ணியிருக்காரு. எல்லா டாக்டரும் உங்களுக்கு நார்மல் தான், நீங்கள் சைக்காட்ரிஸ்ட்டை பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. நான் வந்து ஹோமியோபத் அண்ட் சைக்காலஜிஸ்ட்னால என்கிட்ட வந்தார். என்கிட்ட வந்தபொழுது ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி கேட்கும்பொழுது அப்போ தான் தெரிஞ்சது, அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அப்ராடில் இருந்துட்டு இங்கே வந்துட்டு ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணியிருக்காரு. சரியாக சாப்பிடல, சரியாக தூங்கலை. அவர் சரியாக சாப்பிடாததும் தூங்காதது தான் அவருடைய தலைவலிக்கு வந்து காரணம். ஆனால் எனக்கு இது நாள் வரை தலைவலியே வந்ததில்லை, இந்த தலைவலி ஏன் வந்தது அப்படின்னு அவர் நெட்டில் சர்ச் பண்ண போயிட்டு அவரை மனநோயாளி ஆக்கினது தான் இன்றைக்கி மாடர்ன் உலகில் உள்ள இந்த டெக்னாலஜிஸ். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்து ஹோமியோ மெடிசன்ஸ்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் படிப்படியாக வந்து நார்மலானார். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு நோயை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட, உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டரோ அல்லது உங்களுக்கு பழக்கமான டாக்டரோ அல்லது தெரியாத டாக்டரோ, ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் நேரடியாக கன்சல்ட் பண்ணும்பொழுது அவங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை தெளிவாக சொல்லி, எந்த ஒரு மருந்துமே இல்லாமலோ அல்லது மினிமல் மெடிசன்ஸ்லையோ அல்லது தேவைப்படுற மருந்தோ கொடுத்து குணப்படுத்த முடியும். அதை விட்டுட்டு நான் சாட் ஜிபிடியில் தேடினேன், நான் வந்து ஏஐயில் தேடினேன், நான் நெட்டில் தேடினேன், நான் இந்த யூடியூப் பார்த்தேன், நான் அந்த யூடியூப் பார்த்தேன், அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னாருன்ட்டு நீங்களாக இல்லாத ஒரு பிரச்சனையை அதிகமாக்கிட்டு நீங்கள் வரும்பொழுது எங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு, உங்களுக்கு மணி வேஸ்ட். கரெக்ட் சார். சார், இதே மாதிரி இன்னொரு பிரச்சனை மெயினாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க இல்லையா சார்? ஸோ இப்போ நீங்கள் 10 டேஸ் இதை எடுத்துக்கணும், இந்த டேப்லெட்ஸ் ஏதாவது எடுத்துக்கணும் அப்படின்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. மெயினாக இந்த ஹோமியோபதின்னு சொன்னப்பையும் ரொம்ப நாள் ஆகும் சரியாகிறதுக்குன்றதே அவங்க ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக பார்க்குறாங்க. எனக்கு உடனே சரியாகணும், எனக்கு உடனே ட்ரீட்மெண்ட் நடந்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? நிச்சயமா அந்த உடனே சரியாகணுன்ற அந்த அர்ஜு தான் நாங்கள் சொல்கிறத கேட்க வைக்குது. காரணம் என்னென்னா, எனக்கு ஆரம்பத்தில் பைல்ஸ் இருந்துச்சு, நான் பக்கத்தில் உள்ள ஒரு டாக்டர்கிட்ட போனேன், அவர் வந்து மருந்து கொடுத்தாரு, இன்ஜெக்ஷன் கொடுத்தாரு, உடனே சர்ஜரி பண்ணணும்னு சொன்னார், நான் சர்ஜரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 3 மாதம் கழிச்சு எனக்கு அதே பிரச்சனை வந்துச்சு டாக்டர், எனக்கு மோஷன் போகும்போது எரிச்சல் இருக்குது, வலி இருக்குது, என்னால் போக முடியல, ரத்தம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு சரியாகலாம், ஆனால் நிறைய பேருக்கு திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட். இவங்க வந்து ஸ்பைசி, ஆயிலி, டீப் ஃப்ரைடு, ரோஸ்டடு, கண்ணாபின்னான்னு சாப்பிட்டுட்டு அப்புறம் மோஷன் போகும்போது எரிச்சல் வருது, வலிக்குதுன்னா என்ன பண்ண முடியும்? அந்த நேரத்தில் நாங்கள் சொல்கிறத அவங்க கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. புரியுதுங்களா? நீங்கள் இந்தந்த சாப்பாடு தான் சாப்பிடணும், இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும், இந்த மெடிசன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் பேஷண்ட் பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா, ஒன்ஸ் தே ஸ்டார்டட் டு ஃபீல்ஸ் பெட்டர், அவங்க வந்து மருந்தை நிறுத்திடுவாங்க அல்லது அவங்களா குறைச்சிடுவாங்க. திரும்ப இப்போ ஒரு 10 நாளைக்கு மருந்து கொடுக்குறோம் அப்படின்னா 1 மாதம் கழிச்சோ 2 மாதம் கழிச்சோ நீங்கள் கொடுத்த மருந்து எனக்கு வேலையே செய்யலைன்னுவாங்க. ஏப்பா, உனக்கு 15 நாள் கழிச்சு ரிவ்யூ வர சொன்னால் நீங்கள் 2 மாதம் கழிச்சு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் கொடுத்த மருந்து நான் கரெக்டாக சாப்பிட்டேன், ஆனால் இப்போ வேலை செய்யலை. அதாவது 10 நாள் மருந்தை 2 மாதம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து வேலை செய்யலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இது எங்கள் சிஸ்டம்னு இல்லை, எல்லா சிஸ்டம்லேயும் நடக்கிற ஒரு பிரச்சனை இதுதான். டாக்டர்கிட்ட சரியான முறையில் ஃபாலோ போகிறதே கிடையாது. ஏன் ஃபாலோ வர சொல்கிறாங்கன்ற அவேர்னஸும் அவங்களுக்கு தெரியறதில்ல. அவங்க உடம்பு நல்லா இருக்கணும்னு தான் டாக்டர் வந்து ஃபாலோ வர சொல்கிறாங்களே தவிர, ஏன்னா உங்களை வந்து அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணணும்னா உங்களுக்கு செலவு வைக்கணுன்றது கிடையாது. இது ஹோமியோ சிஸ்டம்னு கிடையாது, எல்லா சிஸ்டமுக்குமே இது போகிறோம். ஓகே சார். இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறப்போ இதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்குமா சார் ஃபியூச்சரில்? இல்லை இப்போ எடுக்கிறப்பவே அந்த மாதிரி சில விஷயம் நம்ம அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறது? 99.9% சரியான முறையில் நம்ம ஹோமியோபதி மருந்துகள் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் பக்க விளைவோ அல்லது பின்விளைவுகளோ கண்டிப்பாக இருக்காது. ஏன் அந்த பின்விளைவுகள் பக்க விளைவுகள் வந்து பற்றி கேட்குறாங்க அப்படின்னா, இம்ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், இம்ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல். அதனால் என்ன ஆகும், இந்த மருந்து சாப்பிட்டதுனால தான் அது வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்து வயிறு வலி இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா வந்தாங்க, ஒரு 45 வயசு இருக்கும். அந்த அம்மா வந்து வந்தாங்க. அந்த அம்மா வரும்பொழுதே என்ன பண்ணாங்க, இன்றைக்கி காலையில் எனக்கு டென்டிஸ்ட்டை பார்த்துட்டு வந்தேன், அது பார்த்துட்டு வரதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னாங்க. பல்லில் என்னம்மா பிரச்சனை அப்படின்னா, பல்லு சொத்தை அப்படின்னாங்க. சரி, ஓகே, பல் டாக்டர் என்ன சொன்னார்னா, அவர் மாத்திரை எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. சரி, பல் சொத்தைன்னா வயிறு புண்ணாக இருந்தாலும் பல் சொத்தைக்கு அது ஒரு காரணம், நீங்கள் என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னும்பொழுது, நான் வந்து ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது,
அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். எனக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். எனக்கு வந்து வயிறு வலி இருக்குது, அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். இப்போ பல் டாக்டர் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது மூட்டு வலிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற விஷயத்த வயிற்று வலிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற டாக்டர் கிட்ட சொல்லலை. வயிற்று வலிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற விஷயத்த பல் டாக்டர் கிட்ட சொல்லலை. இவங்க 2 பேர்கிட்டையும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற விஷயத்த தோல் டாக்டர்கிட்டையும் சொல்லலை. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுள் டோஸ் ட்ரிபிள் டோஸ் தான் ஆகுது. அந்த அம்மா சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? உண்மையிலே ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் போய் அந்த டாக்டர்கிட்ட காமிச்சேன்னா இவர் கோச்சிப்பாரு, அதனால நான் சொல்லலை. இந்த டாக்டர்கிட்ட நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னா அவர் வேணான்னு சொல்றாரு அப்படின்னு இவங்களா கற்பனை பண்ணிக்கிறாங்க. நீங்க யாரையும் பார்க்காதீங்க. ஜெனரல் அல்லது இன்டர்னல் மெடிசன் டாக்டர் போய் ஒரே ஒரு டாக்டர் பாருங்க. எல்லா பிரச்சனையும் சொல்லுங்க, அவங்க மருந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு ஹோமியோபதி செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். காரணம் என்னன்னா, நோயாளிக்கு சரியான முறையில் விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா அவங்க உடம்பு அவங்களே கெடுத்துக்கக்கூடிய சூழல் வந்து வருது. ஏன் டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் உண்மையை மறைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, நீங்க தெளிவா சொன்னீங்க அப்படின்னா தான் அவங்க சரியான மருந்துகளை எழுத முடியுன்றதை புரிஞ்சுக்கணும். ஓகே சார். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதி அப்படிங்கறத மக்கள் வந்து இந்த விஷயத்துல கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு தவறான புரிதல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது என்னவா இருக்கும் சார்? நிச்சயமா இது காமன் மேன் மட்டுமே கிடையாது, காமன் பப்ளிக் பீப்புள் மட்டுமே கிடையாது. நிறைய டாக்டர்களுக்கிட்டேயே இந்த விழிப்புணர்வு வந்து கிடையாது. நான் ஒரு டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தபோது அவங்க மாடர்ன் மெடிசன் ஹோமியோபதியில் ஸ்டீராய்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே அவங்கள பார்த்து எனக்கு பரிதாபமாக தான் இருந்தது. காரணம் என்னன்னா, ஹோமியோபதினா என்ன அப்படின்ற அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் அவங்க ஹோமியோபதி அப்படின்னாவே ஸ்டீராய்டு இருக்குது அப்படின்னு காமனாக சொல்லிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போது நவீன மருத்துவத்தில் நிறைய தீர்க்க முடியாத நோய்களுக்கு அவங்க அந்த ஸ்டீராய்டை வந்து உபயோகிக்கிறாங்க. இப்போது ஹோமியோபதியில் ஒரு நோய் சரியாகுதுன்னு ஒரு நோயாளி போய் அந்த டாக்டர் கிட்ட சொல்கிறாங்கன்னா அவங்க உங்களுக்கு ஸ்டீராய்டு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், அவங்க புரிதல் வந்து அவ்வளோதான். ஸோ இந்த ஹோமியோபதியை பற்றின ஒரு புரிதல் வந்து முதல்ல எங்கேருந்து வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் கிட்ட இருந்து கிடையாது, மற்ற மருத்துவ முறை மருத்துவர்கள்ட்ட தான் இந்த புரிதல் வந்து வரணும். ஏன்னா இப்போது ஒரு ஃப்ராக்சர் ஆகுது அல்லது சம் அதர் மேஜர் இஷ்யூ வருது அப்படின்னா நாங்கள் தயங்காமல் ஒரு கார்டியாலஜிஸ்டையோ ஒரு ஆர்த்தோபீடிக் சர்ஜன்ட்டையோ அல்லது கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்டையோ நாங்கள் வந்து ரெஃபர் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு தேவை ஒரு குணமாதல். ஆனால் ஒரு சாதாரண விஷயத்துக்கு நான் ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா நிறைய டாக்டர்ஸை நீ அங்கேயே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோன்னு பேஷண்ட் முகத்தில் அடிக்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேஷண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ மருத்துவர்கள் முதல்ல ஹோமியோபதினா என்ன, சித்தானா என்ன, ஆயுர்வேதிக்னா என்ன, யுனானினா என்ன அப்படின்னு மற்ற மருத்துவ முறைகளை பற்றி தெளிவாக தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஒரு சரியான புரிதல் வரும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்கின் டிசீஸ்க்கு மாடர்ன் மெடிசன் டாக்டர்ஸ் ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்றது நிதர்சனமான உண்மை. ஓகே சார். சார் இப்போ ஃபைனலாக வந்து ஹோமியோபதி டாக்டரா நீங்க வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னா என்ன அட்வைஸா இருக்கும் சார்? ஜெனரலாக ப்ராப்பர் லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நோ கேட்ஜெட்ஸ் ஆஃப்டர் 8 PM வந்து மைண்டில் வச்சுக்கணும். மினிமம் 2 to 3 liters வாட்டர் இன்டேக் அப்படின்றத வந்து மைண்டில் வச்சுக்கணும். இன்றைக்கி வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபுட் வந்து வெளியே கிடைச்சா கூட நமக்கு ஹோம்மேட் ஃபுட் தான் சேஃப் அப்படின்றத வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நிறைய நோய்களை நாம தான் வரவழைச்சிக்கிறோமே தவிர தானாக வர்றதில்லை அப்படின்றத வந்து நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். முதல்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா, நீங்கள் வீட்டு வைத்தியம் பாருங்கள். ஒரு 2 to 3 days சரியாகலை அல்லது வந்து அதிகமாகுது அப்படின்னா ஒரு ஃபேமிலி டாக்டர் செட்டப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க தான் சொல்லுவேன். ஃபேமிலி டாக்டர் செட்டப்ன்றது வந்து நான் ஹோமியோபதின்னு நான் சொல்லலை, எந்த சிஸ்டமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு ஃபேமிலி டாக்டர் செட்டப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிறீங்க அப்படின்னா அவங்க நீங்கள் உங்கள் அப்பா அம்மா உங்கள் குழந்தைங்க உங்களை சார்ந்தவங்க அவங்களுக்குள்ள நோய்களை பற்றின ஒரு புரிதல் இருக்கும் பொழுது உங்களுக்கு சாதாரண ஒரு பிரச்சனை வந்தால் கூட இதெல்லாம் ஒன்றும் மேஜர் இஷ்யூ இல்லைப்பா சரியாக போயிடுன்னு சொல்லி சிம்பிளாக வந்து முடிச்சிடுவாங்க. எடுத்த உடனே நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்டையோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலையோ தேடி போகும் பொழுது உங்களுக்கு அங்கே செலவுகளும் மன உளைச்சலும் அதிகமாகுன்றதை வந்து புரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி இருந்த மாதிரி எந்த ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் சரி ஃபேமிலி டாக்டர் செட்டப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிறது உங்களுக்கும் உங்கள் எதிர்காலத்துக்கும் உங்கள் பர்ஸுக்கும் உங்கள் பேங்க் பேலன்ஸுக்கும் நல்லது. ஓகே சார். இவ்வளோ நேரம் வந்து எங்கள் கூட இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.